தாம்பீரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மனமே எல்லாம். ஆசைகள் நிறைவேறும் வரைதான் இந்த உலகில் உனக்கென உறவுகள். உண்மைகள் அழிவதில்லை, உறவையும் அழிப்பதில்லை. இருப்பதை எடுத்து, இருப்பதை அனுபவித்து, இருப்பதை தொலைத்து, இருப்பதை தேடி, இருப்பதை இருக்க வைக்க முடியாது என்று தெளிந்து, இருப்பதில் கரைந்து, இல்லாது போகவே இருக்கிறோம். மனமே எல்லாம். எதையும் மறுக்காது ஏற்று, எதையும் எப்போதும் வெறுக்காது ஒதுக்காது அன்பை பொழிந்து அரவணைத்து கருணை புரியும் மனமே எல்லாம். தன்னை அறியாதவரை நீ எதை எதற்காக தேடுகிறாய் என்பதே புரியாது. நிகழ்காலத்தை ஏமாற்றிவிட்டு எதிர்காலத்தை துரத்தாதே. ஏமாற்றம் எங்கு வேண்டுமானாலும் நிகழும். மலையில் பயணிக்கின்ற பொழுது ஏற்றம் இறக்கம் இரண்டிலும் சிரமம் இருக்கின்றது. சிரமமில்லாது மலை ஏற முடியாது. வாழ்வில் தானாக வந்து சேரும் துன்பத்தை தவிர்க்க வேண்டுமென்று எதிர்பார்க்கின்ற மனிதன் ஏமாற்றம் அடைவான். இவ்வுலகில் பிறந்துள்ள நாம் துன்பம் கலவாத இன்பம் பெறலாம் என்று விரும்பினால் அவ்விருப்பம் ஒரு காலம் நிறைவேறாது. இவ்வுலகில் அருவருப்புக்குரிய காட்சியையும் பயமுறுத்துகின்ற காட்சியையும் இயற்கை ஓயாது நமக்கு நல்கி கொண்டே இருக்கிறது. அருவருப்பு காட்சியை கண்டு அருவருக்காமலும், பயமுறுத்துகிற காட்சியை கண்டு பயப்படாமலும் இருந்து பழகுதல் வேண்டும். எல்லாம் மனமே. உடல் நாற்றம் இல்லாத மனிதன் உடலை அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திலே மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கின்றதை பார்த்தால் நம்மால் சகிக்க முடியாது. ஆனால் மருத்துவரோ கொஞ்சமும் அருவருக்காது அக்காரியத்தை செய்கின்றார். அது அவர் பெற்ற பயிற்சி. மனமே எல்லாம். தேர்ச்சி பெற்ற மருத்துவராலும் கூட சொந்த மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதாக இருந்தாலும் கூட வேறு மருத்துவரைத்தான் அழைப்பார். மகன் மீதுள்ள பற்றுதலே அதற்கு காரணம். மனமே எல்லாம். கம்பன் சொல்லுவான் தன் இராமாயணத்தில், மெய்த்திருபதம் மேவென்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமதையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்பான். அதாவது ராமன் முதநாள் இரவு இளவரசன் என்ற முறையில் அயோத்தி பஞ்சுமெத்தையில் படுத்திருந்தார். அதற்கு அடுத்த நாள் இரவு மரத்தடியில் காய்ந்த சருகை பரப்பி அதன் மீது ஆழ்ந்த நித்திரை செய்தார். சாதாரண மனிதன் சிறு தொகையை இழந்தால் கூட தூங்க மாட்டான். ராஜாங்கமே கைவிட்டு போன ராமன் தரையின் மீது படுத்து ஆழ்ந்த நித்திரை கொண்டது. மனமே எல்லாம். உடைமையும் வறுமையும் ஒரு வழி நில்லாது என்பது ஒரு பழமொழி. உடைமையில் மூழ்கி கெட்டு போகாதும் வறுமையில் துயர் அடையாததும் இரண்டையும் சமமாக பாராட்டுபவன் வாழத் தெரிந்தவன். நம் ஐம்பொறிகளின் பாதைகளை நலம் கேடு இரண்டும் நிறைந்ததாக இறைவன் அமைத்துள்ளான். அதற்கு மனமே அடிப்படையாகும். மனதில் உள்ள கேட்டை நீக்கினால் புறத்தில் உள்ள கேடு மறைந்துவிடும். அலட்டி கொள்ளாமல் இருங்கள். அதன் போக்கில் நிகழும் மீதம் அனைத்தையும். எல்லாம் நடக்கும் என்று நம்புங்கள். அதுபோல எல்லாம் கடக்கும் என்பதை நம்புங்கள். வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது. தகப்பனே கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மகிழ்ச்சியாக இருந்தான். சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய போதும் அரிச்சந்திரன் மகிழ்ச்சியாக இருந்தான். பெற்ற பிள்ளைகள் கேவலப்படுத்திய போதும் கைகேயி மகிழ்ச்சியாக இருந்தாள். உறவினர்களே சபை நடுவே அசிங்கப்படுத்திய போதிலும் விதுரர் மகிழ்ச்சியாக இருந்தால். அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்ட போதிலும் பீஷ்மர் மகிழ்ச்சியாக இருந்தார். இளம் விதவையான சமயத்திலும் குந்துதேவி மகிழ்ச்சியாக இருந்தார். தரித்திரனாக வாழ்ந்த போதிலும் குசேலர் மகிழ்ச்சியாக இருந்தார். மனமே எல்லாம். மகிழ்வோடு வாழ்வோம். தாம்பீரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவு செய்யுங்கள். நண்பரோடு பகிருங்கள். கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றிகளுடன்.